மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்கின்றன. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த மோதல் உலக எண்ணெய் சந்தையை மட்டுமல்ல, இந்தியாவையும் எப்படி மாற்றப் போகிறது? இதோ 5 நிமிட முழுமையான ஆய்வு. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான நேரடி மோதல் என்பது உலக வரலாற்றில் ஒரு புதிய மற்றும் அபாயகரமான கட்டமாகும். இதன் பொருளாதார தாக்கங்கள் நமது அன்றாட வாழ்க்கையில் மிக ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் மத்திய கிழக்கு பிராந்தியம் வகிக்கும் பங்கு ஈடு இணையற்றது. உலகின் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் பெரும் பகுதி இங்கிருந்துதான் வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை. சவுதி அரேபியா, ஈராக், குவைத் போன்ற நாடுகள் உலகிற்கு தேவையான எரிசக்தியை வழங்கும் மிகப்பெரிய மையங்களாக உள்ளன. இவர்களின் ஸ்திரத்தன்மை என்பது உலகப் பொருளாதாரத்திற்கு மிக மிக அவசியம். இந்த விநியோகச் சங்கிலியில் மிக முக்கியமான பகுதி ஹார்முஸ் ஜலசந்தி. இது உலக எண்ணெய் வர்த்தகத்தின் ஒரு குறுகிய ஆனால் மிக உயிரோட்டமான பாதையாகும். இது ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையில் உள்ளது. ஒவ்வொரு நாளும் சுமார் 21 மில்லியன் பேரல் எண்ணெய் இந்த பாதை வழியாக செல்கிறது. இது உலகளாவிய கச்சா எண்ணெய் நுகர்வில் சுமார் 20% இது எவ்வளவு முக்கியம் என்பதை இது காட்டுகிறது. இந்த குறுகிய பாதையில் ஏற்படும் சிறு தடையும் உலக சந்தையில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தும். ஈரான் இந்த பாதை முடக்கினால் அது ஒரு பெரும் போருக்கு வழிவகுக்கும். இந்த சூழலில் இந்தியா ஏன் இவ்வளவு கவலைப்பட வேண்டும்? நமது எரிசக்தி பாதுகாப்பு என்பது முற்றிலும் இறக்குமதியையே சார்ந்துள்ள ஒரு பலவீனமான கட்டமைப்பு ஆகும். இந்தியா தனது மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 85%த்திற்கும் மேலாக இறக்குமதி மூலமே பூர்த்தி செய்கிறது. இது நம் நாட்டின் பொருளாதாரத்தின் ஒரு மிகப்பெரிய மற்றும் முக்கியமான சவாலாகும். நமது எண்ணெய் இறக்குமதியில் பெரும் பகுதி மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வருகிறது. குறிப்பாக இங்கிருந்து வரும் விநியோகத்தில் தடை ஏற்பட்டால் நமது சுத்திகரிப்பு நிலையங்கள் முடங்கும் அபாயம் உள்ளது. விநியோக பாதைகளில் ஏற்படும் தடைகள் மற்றும் சரக்கு கப்பல்களுக்கான காப்பீட்டுத் தொகை உயர்வு ஆகியவை நமது இறக்குமதி செலவை இன்னும் அதிகமாக்கும். எண்ணெய் விலை உயர்வு என்பது பெட்ரோல் பங்கோடு மட்டும் முடிந்து விடுவதில்லை. அது ஒரு நாட்டின் மொத்த பொருளாதாரத்திலும் ஒரு சங்கிலித் தொடர் விளைவை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை. போக்குவரத்து செலவுகள் கூடும் போது காய்கறிகள் முதல் அத்தியாவசிய பொருட்கள் வரை அனைத்தின் விலையும் உயரும். இது பணவீக்கத்தை இன்ஃப்ளேஷன் நேரடியாக தூண்டி சாமானிய மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும். டீசல் விலை உயர்வு நாட்டின் சரக்கு போக்குவரத்தை முடக்கும் வல்லமை கொண்டது. இது விநியோகச் சங்கிலியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த பொருட்களின் விலையேற்றத்திற்கு வழிவகுக்கும். இறக்குமதி செலவுகள் அதிகரிக்கும் போது இந்திய ரூபாயின் மதிப்பு சரியக்கூடும். இது நடப்பு கணக்கு பற்றாக்குறையை கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் மேலும் அதிகரித்து நாட்டின் நிதிச் சுமையை கூட்டும். விவசாயத்துறையும் இதில் தப்ப முடியாது. உரங்களின் உற்பத்தி மற்றும் போக்குவரத்தில் பெட்ரோலிய பொருட்களின் பங்கு மிக அதிகம். இது நமது விவசாயிகளின் பொருளாதார சுமையை அதிகரிக்கும். உரங்களின் விலை உயர்ந்தால் அது ஒட்டுமொத்த உணவு பாதுகாப்பை பாதிக்கும். இந்தியாவின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாயத்துறைக்கு இது ஒரு பெரும் சோதனையாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. தொழிற்சாலைகளின் உற்பத்திச் செலவுகள் கூடும்போது அது தொழில்துறையின் லாபத்தை பாதிக்கும். இது புதிய முதலீடுகளை குறைத்து வேலைவாய்ப்புகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த சவால்களை எதிர்கொள்ள இந்தியாவிடம் என்னென்ன திட்டங்கள் உள்ளன? தூதரக மற்றும் பொருளாதார ரீதியாக இந்தியா எடுக்கும் முக்கியமான நடவடிக்கைகள் என்ன என்று பார்ப்போம். இந்தியா ஏற்கனவே சுமார் 39 மில்லியன் பேரல் எண்ணெயை நிலத்தடியில் சேமித்து வைத்துள்ளது. இது அவசர காலங்களில் நமக்கு சுமார் 9 நாட்களுக்கு தேவையான தேவையை பூர்த்தி செய்யும். மத்திய கிழக்கு நாடுகளை மட்டும் சார்ந்திராமல் தனது விநியோகத்தை பன்முகப்படுத்த இந்தியா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் எண்ணெய் இறக்குமதி ஒப்பந்தங்களை அதிகரித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து சலுகை விலையில் எண்ணெய் வாங்குவது நமது பொருளாதார சுமையை கணிசமாக குறைத்துள்ளது. இது இந்தியாவின் ஒரு புத்திசாலித்தனமான மற்றும் காலோசிதமான மூலோபாயமாகும். நீண்ட கால தீர்வாக இந்தியா எரிசக்தி சுதந்திரத்தை அடைய வேண்டும். அதற்கான பணிகளை அரசாங்கம் இப்போது போர்க்கால அடிப்படையில் முன்னெடுத்து வருவதை நாம் பார்க்கிறோம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா உலகளவில் முன்னணியில் உள்ளது. சூரிய ஒளி மற்றும் காற்று ஆற்றல் நமது கச்சா எண்ணெய் மீதான தேவையை குறைக்க பெரிதும் உதவும். மின்சார வாகனங்களை EV நோக்கிய மாற்றம் போக்குவரத்து துறையில் பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை பெருமளவு குறைக்கும். இது ஒரு பெரும் பொருளாதார புரட்சியாக அமையும். பசுமை ஹைட்ரஜன், கிரீன் ஹைட்ராஜன் எதிர்கால எரிசக்தி தேவையில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கும். இதற்காக இந்தியா ஒரு தேசிய இயக்கத்தையே முறைப்படி தொடங்கியுள்ளது. தூதரக ரீதியாக இந்தியா ஒரு சமநிலையான நிலையை எடுத்துள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளுடனும் இந்தியாவுக்கு நல்லுறவு உள்ளது. இது ஒரு அரிய வாய்ப்பாகும். சர்வதேச அரங்குகளில் அமைதிக்கான குரலை இந்தியா தொடர்ந்து ஒலித்து வருகிறது. பிராந்திய ஸ்திரத்தன்மை என்பது உலக வர்த்தகத்திற்கு அவசியமானது என்பதை நாம் வலியுறுத்துகிறோம். நமது ஐடி மற்றும் சேவைத் துறைகளும் இதில் மறைமுக பாதிப்பை சந்திக்கும்.
உலக சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற நிலை ஆர்டர்களை குறைக்க வாய்ப்புள்ளது. இந்த சூழலில் தனிநபர்களாக நாம் என்ன செய்யலாம்? எரிசக்தி சிக்கனம் என்பது வெறும் ஒரு வார்த்தையல்ல, அது ஒரு தேசப்பணி. நாம் ஒவ்வொருவரும் இதில் பங்களிக்கலாம். பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது மற்றும் தேவையற்ற எரிபொருள் செலவுகளை குறைப்பது நமது தனிப்பட்ட பொருளாதாரத்திற்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் மிகவும் நல்லது. எத்தகைய சவால்கள் வந்தாலும் இந்தியா ஒரு மீண்டு வரும் ஆற்றல் கொண்ட தேசம். 2047க்குள் தற்சார்பு இந்தியா என்ற இலக்கை நாம் நிச்சயம் அடைவோம் என்பதில் உறுதியாக இருப்போம். வலுவான கட்டமைப்பு மற்றும் சரியான பொருளாதார கொள்கைகள் நம்மை பாதுகாக்கும். நாம் ஒரு உலகளாவிய பொருளாதார சக்தியாக உருவெடுப்பது இனி உறுதி. மத்திய கிழக்கில் அமைதி திரும்புவது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் மிக அவசியம். போர் யாருக்கும் தீர்வாகாது. அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். நன்றி. இந்த 5 நிமிட ஆழமான ஆய்வு உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை அளித்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற முக்கிய தகவல்களுக்காக தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இந்த தொகுப்பு உங்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. அறிவே ஆற்றல். விழிப்புடன் இருப்போம், விவேகத்துடன் செயல்படுவோம். மிக்க நன்றி. வணக்கம். இந்த 5 நிமிட பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். உங்கள் மேலான ஆதரவு எங்களுக்கு எப்போதும் தேவை. நன்றி. மீண்டும் சந்திப்போம். உண்மை மற்றும் துல்லியமான செய்திகளுக்காக என்றும் எங்களை பின்தொடருங்கள். நன்றி. வணக்கம்.